பண்ணாம விட்டுட்ட பாரு. இல்லை எனக்கு தெரியாதா, உங்க எல்லாருக்கும் காப்பி போட்டு வச்சிருக்கேன், போய் எடுத்து குடிங்க போங்க. என்ன இப்ப என்னத்துக்கு இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணே, போற வரவங்க எல்லாம் பார்த்தா எங்களை தான் ஏச போதாவ. கோலம் எல்லாம் நீ போடலாமா அண்ணே? இல்லை, என் வீட்டுக்காரி என்னென்ன வேலை செஞ்சாலோ அதை நான் தாமல செய்வேன். இதை எவன் கேட்டா எனக்கு என்ன, எவன் பார்த்தா எனக்கு என்ன? இல்ல சமூகா, நீ போட்ட காப்பி நல்லதாமல இருக்கு. ஏட்டி ஆறுறதுக்குள்ள எல்லாரும் போய் குடிக்க போங்க. அப்பா, அண்ணன் போட்ட கோலத்தை பாத்தியா? கோலமா? இது என்ன கோலம்? பார்த்தா தெரியல, வேல் கோலம். ஏழு இதெல்லாம் உனக்கு தேவையா? ஆமா, இதெல்லாம் தேவையாண்டு உன்னையே தான் கேட்கணும். நீ பண்ண வேலை தானே இது. நான் என்ன பண்ண? ஏதோ சாமியாரை கூட்டு வந்து ஏதோ செய்வினை வச்சுட்டேன்னு ஏமல படிய போடுதா. நான் தான் ஏதோ செய்துட்டேன்னு என்னையே நம்பவே மாட்டேங்க. ஏல இப்ப அவளை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய? ஏல அந்த மலையாள சாமியார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிருப்பான்னு நினைச்சேன். அவன் என்னடான்னா கொஞ்சம் ஏடா விடமா பண்ணிட்டான். தேவையில்லாம என் வாயை பிடுங்காத, போய் அந்த பக்கம் நின்று காப்பி குடி போ. சும்மா பேசிக்கிட்டு. ஏய், என்னையா நடக்குதுங்க? வாட்டி, இந்த அநியாயத்தை நீயே பாரு. என் வீட்டுக்காரி பண்ற வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்னு அண்ணன் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு. இல்லை, இன்னைக்கு வேல் கோலம், நாளைக்கு சேவல் குடி, நாளை மறுநாள் மயில் கோலம். எப்படி? சிங்கம் புலி கரடி எல்லாத்தையும் போடு. அட பாவி, வேல் போட்டு ஓம் போட்டு அத போய் கோலம்னு சொல்றியே, இதுக்கு பேர் கோலமா? 4 கோடு போட்டா அதான்ல கோலம். என்ன பொறுத்தவரைக்கும் என் கோலம் இது சமூகம் கோலம். ஆமா, நீ எழுந்தா நீ கூப்பிட சொல்லிருக்கோம்ல, நீ மாட்டு எதுக்குல கிளம்பி வந்த? எனக்கு கை தானே உடைஞ்சிருக்கு, காலா உடைஞ்சிருக்கு. கண்ணு முழிச்சேன், எந்திரிச்சு வந்துட்டேன். இதுல என்ன இருக்கு? மண்டையில கொட்டினா இல்லை, நீ எந்திரிக்கும் போது கைய ஊனி எந்திரிக்க மாட்டியா? நடந்து வரும்போது உடம்பு அசையாது, குலுங்காது. உன்னை நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ. இங்க உட்காரு, முதல்ல உட்காரு. கேட்டி பரணி, முதல்ல நீ காப்பியை குடி, இல்லனா உன் வீட்டுக்காரு என்ன ஏசுவாரு. காஃபியா? இந்த காஃபியை யார் போட்டாங்க? வேற யாரு? உன் வீட்டுக்காரன் தான். குடி, நல்லா தான் போட்டிருக்கான். ஆனா நோ, பரணிக்கு காப்பி கிடையாது. உங்க 3 பேருக்கு தான் காப்பி. ஐயோ, ஒரு சேலையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நீ பொறுமையா இருக்க மாட்டியானே? அப்படி என்னன்னு அவசரம் உனக்கு? அண்ணே, சேலை கட்டியாச்சு. ஒரு நிமிஷம் இருண்ணே, நான் கதவு திறக்குதேன். வாண்ணே. இவன் தலை குளிச்சிருக்கா? ஆமா. தலையை துடைக்காம அப்படியே நின்னா என்ன அர்த்தம்? இல்ல ஈரமா இருந்தா சளி பிடிக்காத உனக்கு? இல்ல நீ போய் முதல்ல சாம்பிராணி எடுத்துற போ. உன் வீட்டுக்காரி மட்டும்தான் தலை குளிச்சிருக்காளாக்கும். இந்த உலகத்துல யாருமே தலை குளிச்சது இல்ல. ஓல இல்லை, நீ டவல கைட்டு காடு. எப்படி ஈரமா இருக்கு? என்ன இப்படி முடி போட்டு வச்சிருக்கி? காட்டு காட்டு. இல்லை, சாம்பிராணி எடுத்துட்டு வந்தியா? தோ வந்துட்டேன்னு. அண்ணே, சாம்பிராணி போட்டிருக்கு. இந்த டப்பால சாம்பிராணி இன்னும் இருக்கு. உன் பொண்டாட்டிய நீயே தலைக்காயவை, எனக்கு வேலை இருக்கு. இல்லை, எனக்கு சாம்பிராணி போடாதுல. போ, உனக்கு டைம் ஆச்சுல ஸ்டேஷன் போறதுக்கு. இங்கேயே எம்பிட்டு நேரம் என்ன பண்ணுத? போ, நான் பாத்துக்கிட்டேன். எல்லாம் என் நேரம்ண்ணே. உன் வீட்டுக்காரிய குளிக்க வச்சு சேலை மாத்தி எல்லாத்தையும் செய்ய சொன்னப்ப இந்த ஞாபகம் மறந்து போச்சாக்கும். இல்லை, சும்மா தொணன்னு பேசாம கிளம்பலா. இல்லை, என்ன வேடிக்கை பாக்குறப்போ போய் வேலையை பாரு. போ. கொஞ்சமா போடு. அம்மா மாதிரி 5 மடங்கு பாசமா இவன் என்ன பாத்துக்கிறான். அதை விட என்ன வேணும்பா? நம்பாத, அம்புட்டு நடிப்புல உன்னைய அமெரிக்கா போக விடாம செய்யத்தாம இவன் ஏதோ பிளான் எல்லாம் போட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப கூட சூனிய வச்சது இவன் தானே. அப்பா,
எப்படியாவது சொன்ன நாள்ல என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும் தான் சண்முகம் எந்த பாடுபடுறான். என்னோட கை உடைஞ்சதுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. புறம் எதுக்கு இவன் சூனியம் வச்சான்? ஐயோ அப்பா, சாமியாரெல்லாம் கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணது சண்முகம் கிடையாது. தோ மாமா. அது தெரியாம எல்லா பழியும் சண்முகம் மேலேயே போட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு உங்க அபிப்பிராயத்தெல்லாம் உங்களோடயே வச்சுக்கோங்க. ஏன் பொண்டாட்டி என்னைய நம்புதா? எனக்கு அது போதும். இனி எவன் எப்படி பேசிட்டு போனா எனக்கு என்ன? சரிட்டி, அதெல்லாம் விடு. உன்னை யாரும் சந்தேகப்படல. இத பாருட்டி, உனக்காக நான் மாம்பழ ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிக்கும்ல? மாம்பழ ஜூஸா? இமா மாம்பழம். இந்தா. இல்லை பரணி, அத சீனி போட்டிருக்கா கேளு. சீனி போடாமையா ஜூஸ் போடுவாங்க? அப்ப நீ அதை குடிக்கவே கூடாதுல. ஏல ஜூஸ் எதுக்குல குடிக்க கூடாது? எப்போ அந்த அப்பத்தா சொன்னது கேட்கலையா நீ? கை எலும்பு சேர்ற வரைக்கும் சீனியை சேர்த்துக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சீனி சேர்த்தா எலும்பு அரிக்கும் சொல்லுச்சுல. ஏய் ஆமா, எஸ் ஐ ரிமெம்பர். ஆக்சுவலி சுகரை விட்டுறணும்னு கூட சொல்லுவாங்க. உடம்புல வைட்டமின் சேராம பாத்துக்கோ. போதுமா? உன் டாக்டரே சொல்லிடுச்சு. அவ இதெல்லாம் சாப்பிட கூடாது. அவ வெறும் உளுந்த களி தான் சாப்பிடணும். அதை செஞ்சு வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டாதான் அவளுக்கு சீக்கிரம் குணமாகும்.